கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 144 அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும், சத்துரு உட்புகுதலும் சத்துரு குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை வேலி அடைப்பாருங்க. ஆமேன் சொல்லிருங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை வேலி அடைப்பா. ஆமேன். சத்துரு உட்புகுதலும் சத்துரு குடி போகுதலும் இராது என்று பைபிள்ல எழுதி இருக்குது. ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு எந்த வழியிலேயாவது சத்துரு உள்ள புகழான்னு நினைச்சானா அவ எந்த வழியிலையும் உள்ள புகுந்துராதபடிக்கு கர்த்தருடைய வேலி உன்னை பாதுகாக்க போகிறது. ஷபரபாலாபா. நம்ம நிறைய நேரத்துல இந்த பாம்பு பார்த்துருக்கீங்களா? அது எப்படி வீட்டுக்குள்ள வருதுன்னு தெரியாது, அது எப்படி எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. ஆனா பார்த்தா அது வீட்டுக்குள்ள இல்லாட்டி ரூமுக்குள்ள எங்கேயாவது ஒன்று இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல வரேன், எந்த சத்துருவும் வராதபடிக்கு உட்புகாதபடிக்கு கணவன் வழியாய், மனைவி வழியாய், பிள்ளைகள் வழியாய், சொந்த பந்தங்களின் வழியாய் உட்புகாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைப்பார். உன் வீட்டுக்கிட்ட யாராவது தேவையில்லாம வந்தா அக்கினி எரியும் இயேசுவின் நாமத்தினால. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சொல்லுது, பிரதர் சொந்தக்காரங்கன்னு வீட்டுக்குள்ள வந்தாங்க, எலுமிச்சை காயை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க பிரதர். அந்த எலுமிச்சை எதனால பண்ணனது? மந்திரத்தினால பண்ணது. ஆனா தேவ பிள்ளைகளே, நீ ஜெபிக்கிற மகளா இருந்தா அது எரியும் இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு சத்துரு புகுந்து போக முடியாது. ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, அவ குடியேறுதலும் இராதுன்னு. ஓ ஷபரபல, சத்துரு உன்னை கொண்டு போக மாட்டான், சத்துரு உன்னை இழுத்துட்டு போக மாட்டான், சத்துருவுடைய கையில கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார்னு அந்த வசனத்தினுடைய அர்த்தம் சொல்லுது. இன்னைக்கு சத்துரு எதையெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கானோ, சத்துரு எதையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறானோ, சத்துரு எதையெல்லாம் அமுக்கி வச்சிருக்கிறானோ அதை எல்லாத்தையும் இயேசு உடைப்பாராக இயேசுவின் நாமத்தினால. ஷபரபாலாபா. எந்த மாந்திரிகமா இருந்தாலும், எந்த பில்லி சூனியமா இருந்தாலும், எந்த ஏவலா இருந்தாலும் கர்த்தர் உடைச்சி உன்னை வேலி அடைப்பா. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். எல்லா தடைகளையும் மாற்றுங்க, அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.